ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த சீரீஸில் டைப்ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டே வந்து போதுமானதாக இருக்கும். அதே இது நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டைப்ஸ்கிரிப்ட் தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா டைப்ஸ்கிரிப்டில் தான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் இன்டர்ஃபேஸஸ், ஜெனரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுற லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தேவைப்படும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க அதே கான்செப்ட்ஸ் தான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்டாக்டிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஃபைனலாக வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக தான் கம்பைல் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போது நம்ம யூஐ லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, பூட் ஸ்ட்ராப் ஆர் எம்யூஐ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இருந்தால் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணும்போது காம்போனண்ட்டாவோ இல்லை கிளாஸஸாவோ யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக திரும்ப அது கம்பைல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்எஸ் தானே கம்பைல் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே டைப் ஸ்கிரிப்டும். ஃபைனலாக வந்து நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டாக தான் கம்பைல் ஆகும். டைப் ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே ஸ்டாட்டிக் டைப்பிங் ஃபாலோ பண்ணும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் டைனமிக் டைப்பிங் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரன் டைமில் தான் வந்து அது டிசைட் ஆகும். அது நம்பரா, ஸ்ட்ரிங்கா, வேறு டேட்டா டைப்பா அப்படின்னு. இதே இது நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது அது கம்பைல் டைம்லேயே வந்து டிசைட் ஆகிடும். நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கா இல்லை நம்பரா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுறது ஸ்டாட்டிக் டைப்பிங், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுறது டைனமிக் டைப்பிங். இந்த கான்செப்ட்ஸை டீட்டெயிலாக நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் கம்பைலர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரௌசர்ஸால் ஜாவா ஸ்கிரிப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டைப் ஸ்கிரிப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ டைப் ஸ்கிரிப்டை ஜாவா ஸ்கிரிப்டாக கம்பைல் பண்ணுறதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் கம்பைலர்ஸ் இருக்குது. நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அந்த கம்பைலர் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். பட் நம்ம சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விஎஸ் கோடில் நம்ம தான் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே போயிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து என்னோட வீடியோஸ் பார்த்து போய்க்கிறேன். இங்கே போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்கு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். index.ts அப்படின்னு நம்ம டிஎஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா டைப் ஸ்கிரிப்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எடுத்துக்கும். ஓகே, நான் டிஎஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்பிஎம் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போது என்பிஎம் ஐ டைப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ நான் அந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து எடுத்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் இங்கே போயிட்டு let a = 10 அப்படின்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. TSC-V அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது என்ன வேர்ஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ஷன் நம்பர் வந்து காமிக்கும். இன்கேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இது காமனாக வந்து ஒரு எரர் வரும். நான் அந்த எரர் ஓப்பன் பண்ணுறேன். சிஸ்டமில் வந்து பாத் கரெக்டாக செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எரர் வர வாய்ப்பு இருக்குது. த டேர்ம் TSC இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் த நேம் ஆஃப் அ கமாண்ட்லெட் ஃபங்க்ஷன் ஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த மாதிரி ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத் வந்து செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ பாத் செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ப்ரெசன்டேஷனில் காமிச்ச கமாண்ட் தான் இது. நான் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் TSC-V அப்படின்னு கொடுக்குறப்போ வேர்ஷன் நம்பர் வராமல் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பாத் செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் ரன் பண்ணால் நமக்கு எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் இது டிஸ்பிளே ஆனோடனே நீங்கள் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போயிட்டு இந்த பாத் இருக்குல்ல, இப்போ இந்த பாத் வந்து டபுள் கிளிக் பண்ணால் இப்போ இங்கே வந்து பாத் வந்து ஆட் ஆயிருக்குல்ல, அதாவது இங்கே என்ன வருதோ உங்களுக்கு இந்த கமாண்ட் கொடுக்குறப்போ npm config get prefix இருக்குல்ல, ஸோ அது கொடுக்குறப்போ என்ன உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதோ கன்சோலில் அதை எடுத்து நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதில் வேல்யூவில் உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நியூ கிளிக் பண்ணுங்கள். காப்பி பண்ணுறதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த எரர் வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு TSC-V போட்டால் அதை வேர்ஷன் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இது வந்து பண்ண வேண்டியதில்லை. அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு இதுதான் வந்து நமக்கு டைப் ஸ்கிரிப்டான கம்பைலர். TSC init அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ init கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு config.json வந்து செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கம்பைல் பண்ண போகுது. இப்போ நான் போயிட்டு TSC இந்த ஃபைல் வந்து கொடுக்குறேன், index.ts அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ index.ts கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் TypeScript ஃபைல். இப்போ நம்ம TSC index.ts அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம TypeScript ஃபைலை வந்து இந்த கம்பைலருக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ index.js வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ TypeScriptல அது வந்து நமக்கு JavaScriptா கம்பைல் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த TSC கம்பைலர் தான் வந்து நமக்கு கம்பைல் பண்ணியிருக்கு. இந்த TSC config.json இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இதை ப்ராப்பராக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ TSC config.jsonல பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நம்ம கம்பைலர் வந்து ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன வேல்யூஸ் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ES 2016 கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது ES6 வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பாத்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணலாம். இப்போ ரூட் டைரக்டரி இருக்குல்ல, நம்ம ரூட் டைரக்டரியில் தான் TypeScript வந்து வைக்க போகிறோம். ஏன்னா TypeScript தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அது வந்து ரூட் டைரக்டரியில் வைக்க போகிறோம். ஸோ நான் இங்கே போயிட்டு ரூட் டைரக்டரின்றதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து எல்லாமே வந்து எல்லா ஃப்ளாக்ஸ்க்கான மீனிங்ஸும் எதுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் நிறைய இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டராக நம்ம வீடியோஸில் வந்து பண்ணும்போது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு பேசிக்காக தேவையானது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் டைரக்டரி இருக்குல்ல, இப்போ ரூட் டைரக்டரியில் போயிட்டு நான் சோர்ஸ் SRC அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதே ஃபோல்டர் வந்து நான் இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கிறேன். SRC அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம index.ts இருக்குல்ல, அதாவது TypeScript ஃபைல், அதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம ரூட் டைரக்டரி வந்து நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறோம், சோர்ஸில் தான் என்னோட அதாவது ரூட் ஃபைல் இருக்குது, அதாவது index.ts இருக்குது. இங்கே நம்ம பண்ணுற சேஞ்சஸ் தானே அது வந்து JavaScriptா கம்பைல் பண்ணணும். ஏன்னா ப்ரௌசரால் JavaScript மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், TypeScript வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரூட் டைரக்டரி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன், இங்கே வந்து அவுட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட் டைரக்டரி இருக்குல்ல, ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம சோர்ஸ் செட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதை வந்து டெஸ்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம், அதாவது டெஸ்டினேஷன் அப்படின்னு வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இது ஃபோல்டர் வந்து வெளியே போயிட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் கொடுத்துருக்கோம், டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கோம். டெஸ்டினேஷனில் நம்ம index.js தான், ஏன்னா நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு கன்வெர்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் மூவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். மூவ்னு கொடுத்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், index.ts இருக்குல்ல, ஸோ இதை வந்து கொடுத்துருக்கோம். நான் இங்கே எழுதுகிற TypeScript ஃபைலை கம்பைல் பண்ணி எனக்கு அதாவது டெஸ்டினேஷனில் இருக்க index.jsல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கான்ஃபிக் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ TSC வாட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம வாட்ச் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் கம்பைல் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இனிமேல் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு கம்பைல் ஆகி JavaScriptா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் TypeScript போடுறேன். TypeScript வந்துட்டு டே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், டே வந்து சண்டே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ index.ts போனீங்கன்னா நமக்கு வந்து JavaScript ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. லெட் டே ஈக்குவல் டு சண்டே அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி இப்போ நம்ம இனிமேல் சேஞ்சஸ் பண்ணுற எல்லாமே வந்து index.jsல வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே நம்ம ப்ரௌசர் கன்சோலில் வந்து பார்க்குறதுக்கு, அவுட்புட்டில் கன்சோலில் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு index.html கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டினேஷனில் நான் ஒரு index.html கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். HTML நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த எமட் இருக்க HTML5 கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதோட பாடி இருக்குல்ல, பாடியில் வந்துட்டு ஹலோ TypeScript அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இங்கே வந்து நமக்கு index.js தானே, ஸோ index.js வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு index.html வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் கோ லைவ் அப்படின்னு காமிக்குதுல, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் ஜென்ரலாக நீங்கள் VS கோடில் வந்து HTML கம்பைல் பண்ணணும், அதாவது ப்ரௌசரில் பார்க்கணும் அப்படின்னாலே இந்த எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைவ் சர்வர், இந்த லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் HTML யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த லைவ் சர்வர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த இப்போ index.html போகிறேன். இங்கே இருந்து இப்போ கோ லைவ் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ TypeScript அப்படின்ட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதுல்ல.
இப்போ கன்சோலில் பார்த்தோம்னா இனிமேல் ஏதாவது கொடுக்குறேன்னா கன்சோலில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே போயிட்டு இப்போ கன்சோல் லாக் ஆட் பண்ணுறேன். ஸோ index.typescript இருக்குல்ல, இங்கே போயிட்டு console.log day அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வந்து வருதுல்ல சண்டே அப்படின்னு. ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, இப்போ நம்ம சோர்ஸ் வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த டிஎஸ் கான்ஃபிகில் தான் செட்டப் பண்ணியிருக்கோம். ரூட் டைரக்டரி வந்து சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது சோர்ஸ்ன்ற டைரக்டரியில் தான் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்க போகுது, index.ts வந்து இருக்க போகுது. ஸோ டெஸ்டினேஷன் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்டினேஷன் வந்து அது அவுட் டைரக்டரியில் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் எடுத்துக்கோம். அதாவது index.tsல இருக்க ஃபைலை கம்பைல் பண்ணி நமக்கு index.js வந்து கிரியேட் பண்ணோம். அதை வந்து நம்ம index.html கொடுத்துருக்கோம். கொடுத்தா நம்ம வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும், கன்சோலில் வந்து அவுட்புட் வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எல்லா கான்ஃபிகரேஷனுமே இந்த டிஎஸ் கான்ஃபிகில் தான் இருக்குது. நம்ம இங்கே பண்ணுறதுக்கு டெர்மினலில் வந்து கமாண்ட் வந்து ரன் பண்ணியிருக்கோம். டிஎஸ்சின்றது தான் கம்பைலர், -வாட்ச் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். வாட்ச்னு கொடுத்துருக்கனால நம்ம ஒவ்வொரு தடவை சேஞ்சஸ் இங்கே பண்ணும் போதும் அது வந்து கம்பைல் ஆகி நமக்கு index.jsல போயிட்டு ஆட் ஆகும். நமக்கு வந்து அது ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இப்போ நம்ம செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து எப்படி டைப்ஸ்கிரிப்டில் இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.